ஓகே. ஸோ பைத்தானில் ஒரு எக்ஸ்பெக்ட் லெவல் கான்செப்டுக்குள்ள இப்போ தான் நம்ம போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் பைத்தான் கான்செப்ட் தான் பார்த்தோம். டெக்கரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் லெவல் மீன்ஸ் ஒரு ஒன்றுத்துக்கு ஒரு இல்லையா, பேசிக் அட்வான்ஸ்டு எக்ஸ்பெக்ட் லெவல் அப்படின்ற மாதிரி. இதில் ஒன் ஆஃப் த டாபிக் வந்து டெக்கரேட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்லாம் முடிச்சாச்சு. இன்டர்மீடியட் லெவல் எழுதுறதும் ஆல்மோஸ்ட் டன். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் லெவல் பைத்தானோட தான் இருக்கும். அண்ட் ஏன் டெக்கரேட்டர்ஸ் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதில் பார்க்கும்போது டெக்கரேட்டர்ஸும் ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அதனால தான் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன்ஸ் முடித்த உடனே நம்ம வந்து டெக்கரேட்டர் பார்க்குறோம். ஓகேவா? ஒரு டெக்கரேட்டர் அப்படின்னா நார்மலாக அந்த டேர்ம் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? டெக்கரேட்டர் டெக்கரேஷன் அந்த மாதிரி. யா, டெக்கரேஷன்னா நம்ம என்ன சொல்வோம்? என்ன பண்ணால் டெக்கரேஷன் சொல்லுவோம்? ஒரு விஷயத்தை அழகாக்குறது. எஸ். ஸோ ஒரு ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு ஏறி ஒரு ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கும். அது ஸ்டேஜ் தான். ஆனால் அதை டெக்கரேட் பண்ணுங்க அப்படின்னா ஸ்டேஜ் தான் மெயின். ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ் காம்படிஷன், இந்த ஸ்கூல் ஆனுவல் டே ஏதோ ஒன்று வச்சுப்போம். ஓகே, ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னா ஸ்டேஜ்ன்றது இனஃப். ஆனால் டெக்கரேட் பண்ண சொல்கிறது ஏன் அப்படின்னா, அதை வந்து இன்னும் ஒரு மோர் என்ன சொல்கிறது, ஒரு ஆடட் திங்ஸ், அதை வந்து நம்ம அந்த ஸ்டேஜை ரொம்ப அழகாக காட்டுறதுக்காகவும், ப்ளஸ் அழகாக காட்டுறதுக்காக மட்டும் இல்லாமல் அதில் சம் இன்ஃபர்மேஷன் நம்ம போடுவோம். இந்த ஸ்கூலில் என்ன எந்த வருஷத்தில் நடக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இது எல்லாமே டெக்கரேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் வெட்டிங் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காமன் ஸ்டேஜ்ன்றது காமன். ஆனால் டெக்கரேஷன், ஆனால் இப்போ எல்லா டெக்கரேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? கிடையாது. இது உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தீமோ, சில பேர்லாம் தீம் பேஸ்ட் இது பண்ணுவாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் டெக்கரேஷன். அது வந்து இங்கே டெக்கரேட் பண்ணுறதுனால டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதுக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு லாஸ்ட் செஷனில் பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக என்னென்னலாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக ஒரு ஃபங்க்ஷனே பாஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இன்ட்டு பாஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ஆர்குமெண்ட்டு, கீவேர்டு ஆர்குமெண்ட்டு, எத்தனை ஆர்குமெண்ட்லாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனையே நீங்கள் இன்புட்டாக பாஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன் ஏன் அது வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் இன்சைட் ஃபங்க்ஷன் இருக்கிறது, ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டே நான் ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, மேனிடேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அகெயின் கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பர்ட் அட்வான்ஸ் டாபிக் தான். நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே இங்கே வச்சுட்டு 1 ஹவர் நல்லா கான்சன்ட்ரேட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா அகெயின் இட் வில் பி அ ஈஸி திங் டு டூ. ஓகே, ஓகே. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். நான் புரியணுன்றதுக்காக அவுட்டர் இன்னர் அப்படின்ற மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸில் அப்படி தான் இருக்கும். அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவுட்டர் தான் நேம் வைக்கணுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நேம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ
ஒரு விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம் இப்போ ஃபார் லுக்குள்ள இன்னொரு ஃபார் லுக் போட்டிங்கன்னா அது நெஸ்டட் ஃபார் லுக். கரெக்டா? அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஓகே. பேசிக் டேர்ம்ல அதாவது அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதுமே ஒரு வே ஆஃப் காலிங். அது ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனோட செஷன்லயே பார்த்தோம். பட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு நீங்க ஃபங்க்ஷன் எழுதலாம். அப்படி போயிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு பெட்டர் வேல சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அ ராப்பர். ராப்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு உள்ள இன்னொரு விஷயம் வைக்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ராப் பண்ணுவோம். கரெக்ட்டா? ராப்பர் அப்படின்றது என்னது? அ ஒரு விஷயத்த கவர் பண்றதுக்காக வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு தேவையானது இது பண்ணுது. ஸோ இந்த ஃபங்ஷன்றது இதுக்குள்ள தான் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ராப்பர் ஃபங்ஷன்னும் சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ராப்பர் ஃபங்ஷன் அப்படி சொன்னாங்கன்னா, உங்களுக்கு புரியணும். ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன தான் அவங்க மீன் பண்றாங்க போல, அப்படின்ற மாரி. இந்த டெர்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, டே டு டே லைஃப்ல பேசும்போது ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு லாங்குவேஜஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? இது இந்த டெர்ம்ஸ்லாம் கூப்பிடணும். இந்த டெர்ம்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்ற மாரி. ஸோ, உங்களுக்கு பார்த்த உடனே புரியறதுக்கு முன்னாடி, பேசும்போதே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி டெர்ம்ஸ்லாம் கத்துக்கணும். ஓகே. ஸோ, ஒரு ஃபங்ஷன், அவுட்டர் ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், அவுட்டர் ஃபங்ஷன்ல எக்ஸ் வாங்கிக்கிறேன். இன்னர் ஃபங்ஷன்ல ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்றேன். என்ன பண்ண சொல்றேன்னா, ஆ எக்ஸ் பிளஸ் ஒய் 2த்தையுமே வந்து ஆ எனக்கு வந்து ஆட் பண்ணி குடுத்துரு. சிம்பிளா எழுதிருக்கேன். அதாவது 2 ஃபங்ஷன உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக ஒரு ஃபங்ஷன்ல எக்ஸ் வாங்குறேன். இன்னொரு ஃபங்ஷன்ல ஒய் வாங்கிக்கிறேன். ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது வேல்யூவ. ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய் போடுறேன். இங்க வெளியில வந்து ரிட்டர்ன் இன்னர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே. இந்த ரிட்டர்ன் இன்னர் அப்படின்றது என்ன பண்ணும்? யாராவது சொல்ல முடியுமா? எக்ஸ இன்னர்ல மட்டும் என்ன ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆயிருக்கோ ஒன் பை ஒன். நான் சொல்லிட்டா ம். அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து இந்த இன்னர்ல கெட் பண்ணி அந்த இன்னர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே. எனி அதர் ஆன்சர்? இன்னர் வேல்யூ y மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஓகே. நீங்க நெஸ்டட் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால அதுல உள்ள வேல்யூஸ் தான் மேல ரெண்டுலயுமே ரிட்டர்ன் ஆகும். இந்த ரிட்டர்ன் இன்னர் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? That's all the question. எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே. நான் போன செஷன்ல பார்த்தோம் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன ரிட்டர்ன் பண்ணும்போது எஸ். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. புது ஃபங்க்ஷன் தான் எழுதுறேன். டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பாஸ். ஒண்ணுமே நான் போடல. ஏற்கனவே பார்த்தது தான். டெஸ்ட் அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கனெக்டிங். வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். ஓகே. என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு? அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஃபங்க்ஷனோட அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. எஸ். ஸோ இதே நான் வந்து இந்த கர்லி பிராக்கெட் போட்டு பண்றேன் அப்படின்னா நன், பிகாஸ் பாசிங் ஒண்ணுமே பண்ணல. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஹலோ. ஓகே. 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 ஸோ நீங்க எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டா கால் பண்ணாம ஃபங்க்ஷன் நேம் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஒன்லி தி அட்ரஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்க வந்து என்ன சொல்றது, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா
நீங்கள் எவ்வளோ தூரம் கற்றுக்குறீங்கன்றது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இன்னர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்ல, எனிவே பார்த்த உடனே தெரியுது திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் நேம் இங்கே இருக்கிறது அப்படிங்க போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் ஃபுல்லாக கால் பண்ணலை. இதுவே நான் இப்படி கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். இதை சொல்கிற ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஏன் இது எரர் அடிக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும். இந்த இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்றத நீங்கள் கால் பண்ணாத, ஃபுல்லாக கால் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கால் பண்ணல, ரிட்டன் ஜஸ்ட் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனை தான் கூப்பிட்டுருக்கேன். அவுட்டர் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு இப்போ இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா அது என்ன பண்ணும்? இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் 1 செகண்ட், 1 செகண்ட், ஒன் மினிட். ஓகே, சாரி, ஒரு அன்வான்ட் பூச்சி வந்து ரொம்ப சத்தம் கொடுத்துட்டே இருந்துச்சு. எஸ், இப்போ இந்த ஃபங்க்ஷன் அவுட்டர் நீங்கள் கால் பண்ணுறீங்க. நான் அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். என்ன பண்ணுன்னா, எஸ், இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. எக்ஸிக்யூட் ஆகிட்டு உள்ளே வரும்போது என்ன பண்ண போகுது, இன்னர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த இன்னர் அவுட்டருக்குள்ளே தான் இன்னர் இருக்குது. கரெக்டாக இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இங்கே என்ன எது ஆப்ரேஷன் பண்ணணுமோ பண்ண போகுது. இங்கே எக்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்கணும், ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், அதை வந்து அதை ப்ளஸ் பண்ணி அதை கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது அது ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னவோ இந்த இன்னர் அப்படின்றது தான். ஓகே, இந்த இன்னருக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அது ஃபுல் ஃபங்க்ஷனும் நான் கால் பண்ணல, இந்த இதோட அட்ரஸ் மட்டும் அது அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு அட்ரஸ் மட்டும்னா ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே கிரியேட் ஆகிருக்கும். பைத்தானில் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இந்த ஒரு லைன் நீங்கள் எழுதிருக்கோம்ல, ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் தி ஆப்ஜெக்ட். ஒரு விஷயம் ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு அட்ரஸ், ஒரு மெமரி லொக்கேஷன் எல்லாமே இருக்க போகுது. அது என்ன ஆப்ரேஷன் பண்ணணுன்றதை நீங்கள் ரன் டைமில் நீங்கள் வந்து அதுக்கான இன்புட் கொடுத்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த அவுட்டர் அப்படின்றத கால் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து 5ன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எக்ஸ் வந்து 5ன்னு போய் அலோகேட் ஆக போகுது. அலோகேட் ஆகிட்டு ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு அலோகேட் ஆகி உங்களோட இன்னர் ஃபங்க்ஷனோட ஒரு அட்ரஸை மட்டும் கொடுக்கும். நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே ஆட் 5 அப்படின்னு கொடுத்துருக்குன்னா அந்த ஆட் 5ன்றது 5 நம்பரை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்கும் போது புரியுற மாதிரி இருக்கும், தனியாக போய் பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஃப்ளோ என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இதோட அட்ரஸ் கொடுத்துட்டு இதோட வெயிட் பண்ணிட்டு இருக்க போது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு ஹாவ் அ வேல்யூ எக்ஸும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க போது. இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நான் வந்து இந்த கர்லி பிரேசஸ் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆட் 5 அப்படின்றத நான் ஒரு வேரியபிளாக வாங்கி வச்சா கூட ஈவன் தோ இட்ஸ் ஆப்ஜெக்ட், அதை நான் ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேல தான் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இப்போதைக்கு இங்கே ஆட் 5 அப்படின்றது நத்திங் பட் யுவர் இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா இது இன்னர் அப்படின்றது பாஸ் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு நான் பேர் வச்சுருக்கேன். ஆட் 5 தான் பேர் வைக்கிறமா, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஈவன் நான் வந்து இன்னரோட ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு கூட நான் எழுதிக்கலாம். ஓகே, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பெயர் வச்சு எழுத போகிறீங்களோ அதுதான். ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அட்ரஸ் மட்டும் கால் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது என்ன பண்ணுன்றத ஒரு வேரியபிளாக கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் இன்புட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடது உங்களுக்கு என்னன்றதை கால் பண்ண போகுது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆட் 5 அப்படின்றத இதோட அவுட்புட் இன்னரோட ஒரு அவுட்புட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து நான் 6ன்னு பாஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுத்தேன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் மீ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸில் என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆச்சோ அதை 5ன்னு எடுத்துக்க போகுது. திருப்பி இந்த ஒய்க்கு இன்னருக்கு வந்து நான் ஒய்க்கு வந்து பாஸ் பண்ணுறேன் இங்கே 6ன்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 11ன்னு கொடுக்குது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணுதுன்னு? கிளியர்?
புரியுற மாதிரி தான் இருக்குது. பட் தெரியல, நம்ம திரும்ப பார்க்கணும். ஐயா இப்போ நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. ஆனா இத கான்செப்ட் என்ன ஹோல் டுகெதர் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ அப்ப நான் இந்த ஃபங்ஷன கூப்பிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, உள்ள இருக்கிற இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, நான் இங்க ரிட்டர்ன் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஃபங்ஷனோட அட்ரஸ மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது ஃபுல்லா என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது, இது உள்ள இருக்கிற ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்ணி, இதோட அவுட்புட் என்னவோ அது எனக்கு குடுக்க போகுது. ஓகே. நம்ம ஒரு எரர் இப்ப பார்த்தோம். கரெக்ட்டா? எரர் பார்க்கும்போது நான் இதுல வந்து இப்போ ஃபங்ஷன் ஃபுல்லாவே கால் பண்ணாம, ஃபங்ஷனோட அட்ரஸ் மட்டும் கால் பண்ணியிருக்கேன். இத நான் ஃபங்ஷனா ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இதே இது நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகே. ரிட்டர்ன் ரிட்டர்ன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, அகெயின் இந்த டெஸ்ட் மெத்தட் இப்படி நான் கால் பண்றேனே. இங்க வந்து நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபங்ஷனோட ஃபுல்லா அத நான் கால் பண்ணல. அட்ரஸ மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அட்ரஸ் அதான் அப்படின்றத அதுவே காட்டுது. இதே நான் ஃபுல்லா அத க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன நீங்க கால் பண்ணும்போது ஹலோ அப்படின்றது அது கால் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இது ஏன் ஆ நம்மளால வந்து ஆ இந்த இடத்துல இப்படி போட்டோம்னா எரர் அடிக்குது. அட்லீஸ்ட் என்ன எரர்ன்றத சொல்றது அது யாரோ சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஆல்ரெடி இந்த எரர நம்ம பார்த்துருக்கோம். ம். முத்துமணிகண்டன் இருக்காங்களா கால்ல? முத்துமணிகண்டன், ஃபங்ஷனை யோகேஸ்வரன். நீங்க அந்த இடத்துல கால் பண்றதுனால அது எரர் அடிக்குதா மேம்? இல்ல மேம், ஆக்சுவலா ஃபங்க்ஷன் கால் பண்றதுனால இங்க இப்ப வந்து அவுட்டர் கால் பண்ணி அதுக்குள்ள இன்னொன்னு 6ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இங்க 2 வேல்யூமே கொடுத்துட்டோம். ஆனா பட் இன்னர்னு கால் பண்ணும்போது ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்ல ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ இல்லை. ஸோ தட்ஸ் வை அந்த எரர் அடிக்குது. ஆல்மோஸ்ட் கரெக்ட். பட் நீங்க ஃபார்ம் பண்ண இது வந்து தப்பு. நீ யா அப்படியே மேட்ச் பண்ண முடியுது. பட் கரெக்டா எக்ஸாக்டான ரீசன். அண்ட் போன செஷன்ல நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி வந்து அகைன் அழகா நம்பரை கூட கொடுக்குது. The question why using இப்போ ஆனா இந்த பிராக்கெட்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் மேலே எழுதிருக்கிறது கரெக்டா ஒர்க் ஆகுது. என்னவா இருக்கும்? அது சேம் ஃபங்க்ஷன் தான். மேபி இப்ப இன்னர் பிராக்கெட் கொடுக்குறோம், அதுக்குள்ள ஏதாவது வேல்யூ கொடுத்தா எரர் அடிக்கும். என்ன வேல்யூ கொடுக்கலாம்? சம்திங் 6 கொடுக்குறோம். ஓகே. 1 கொடு சும்மா. ஓகே. ஒர்க் ஆகல. என்ன மேம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அது ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி இது எப்படி கால் பண்ணாலும் இப்படி பண்ணுதே இது இல்ல. இது பார்க்கும்போது என்ன இது பார்க்கவே 3 லைன் கோடா தான் இருக்குது, என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா இதை இமேஜின் பண்ணா நமக்கே குழப்பம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் கால் இப்ப அந்த எஸ் ஹலோவே அப்படிதான் பண்ணிருக்கோம்.
ரிப்பீட்டடா அதை கால் பண்ணிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு. அது வந்து இன்டரப்டட் ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் உள்ள தள்ளி கொடுத்துருந்தோம்னா ஒரு தடவை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் ரியல் டைமில் ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் போது டெக்கரேட்டர்ஸ் கோடில் ஒரு 50 தடவையாவது யூஸ் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு. அண்ட் அகெயின் இன்னைக்கு செஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது எக்ஸ்டெண்ட் ஆகும். இஃப் யூ கைஸ் ஹேவ் சம் பர்சனல் ஒர்க் தட் ஸ்கெடியூல் ஃபார் 10 o'clock, ப்ளீஸ் பேர் வித் மீ. பிகாஸ் இந்த கான்செப்ட் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னா, இதை நெக்ஸ்ட் செஷனில் நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா திருப்பி என்ன சொல்கிறது, ஒரு ட்ராக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. மிஸ் ஆகும். அது ஃபயர்லேயே படித்த மாதிரி இருக்காது. ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா 3வது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிளியர் அவுட் ஆகிடுவீங்க. பட் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு விஷயத்தோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி கேக் வாக் தான். ஈஸியாக அப்படி அப்படி தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த பேசிக்ஸ்க்கு நீங்கள் நிறைய டைம் போடணும். அது வந்து நைட்டு 12 மணி உங்களுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேசிக்ஸ் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நான் அந்த வேர்டை திருப்பி வாங்கிக்கிறேன், புரிஞ்சுக்கணும். ஆனால் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் எது கேட்டாலுமே. ஓகே. விஷயம் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு நான் அந்த 1 கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம ஃபங்க்ஷனாகவே போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்போவுமே பார்க்கும்போது ஏன் இது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனோட அட்ரஸை மட்டுமே கால் பண்ணுறோம், ஏன் நம்ம வந்து ஃபங்க்ஷனை ஃபுல்லாகவே கால் பண்ணல அப்படின்னா, ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்றது, இதில் என்ன நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கூடமே நீங்கள் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறீங்க. இதுக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் இருந்தாலுமே உள்ளே இருக்கிற மெயின் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறீங்க. மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுன்றத பார்க்குறது இவங்க ஜாப் தான். இவங்க போவாங்க, இவங்க அதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனாக. பைத்தான் வந்து லைன் பை லைன் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு பார்த்தாச்சு. ஸோ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு இங்கே ஆல்ரெடி நான் பேரம் பாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எந்த ஃபங்க்ஷனுக்கான பேராமீட்டரை பாஸ் பண்ணீங்களோ அது அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே தான். ஓகே, இன்னர்லி நான் ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருக்கேன், நாட் மோர் தென் தட். வேறு எதுவுமே நான் பாஸ் பண்ணல. ஸோ உங்களோட ஃபங்க்ஷனோட நேமை நீங்கள் கால் பண்ணும்போது அதுக்கு கிளியர் கட்டாக தெரிய போது நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னு. அவுட்டர் கால் பண்ணிட்டேன், அதுக்கான ஒரு வேரியபிளை கொடுத்துட்டேன். இன்னருக்கு அடுத்து வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இன்னருக்கு எங்கே வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், நோவேர். ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்குறத சொன்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து இன்னர் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒய்ன்ற வேல்யூ இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சு. இதுக்கப்புறம் இன்னருக்கு ஒரு வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ண என்ன, பாஸ் பண்ணலன்னா என்ன. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும், கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை முடிக்க போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு எக்ஸ்ன்ற வேல்யூ கால் பண்ணிக்க போது ஒய் வேல்யூ இதுக்கு வேணும் வந்து பார்க்கும்போது நம்ம இதுக்கு நீங்கள் வந்து இப்போ எதுவுமே நீங்கள் பாஸ் பண்ணல, நீங்கள் வந்து ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த இடத்துல நீங்கள் ஒய்னு பாஸ் பண்ணும்போது இந்த 2 லைனுமே ஒய்க்கு தேவையானதும் ஒய்யை வச்சு பண்ண ஆப்ரேஷனும் ரெண்டுமே இங்கேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது என்ன ரிட்டர்ன் அப்படின்றது என்ன தேவையோ ஒரு விஷயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண. ரிட்டர்ன்றது வந்து ஒரு அவுட்புட்டோ இல்லை எனக்கு ஃபைனலாக என்ன தேவையோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபைனலைஸ்டு திங் என்ன கிடைக்குதோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த கீவேர்டு ரிட்டர்ன் அப்படின்னா அது மட்டும் தான் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டர்ன் நான் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் பாஸ் பண்ண போகிறது என்னன்றது முன்னாடியே இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆகிடுச்சு. கால் ஆகும்போது எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்றது கொடுத்தா போதும். இந்த ஃபங்க்ஷன் நான் ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ add5 அப்படின்றது அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கானதை கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது இந்த இன்னர் ஃபங்க்ஷனோட அட்ரஸை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது இன்னரோட ரிட்டர்ன் வேல்யூ போடுறேன். ஓகே, இன்னரோட ரிட்டர்ன் வேல்யூ என்ன பண்ணியிருக்க போகுது, ஒரு ஃபங்க்ஷனோட அட்ரஸை மட்டும் கொடுக்க போகுது. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்கான், இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு வந்து
நம்ம எந்த ஒரு இன்புட்டும் எதுவும் பாஸ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 பாஸ் பண்ணும்போது அது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த இன்னரோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவோ இதான் இந்த இன்னர் ஃபங்க்ஷனை தான் அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகிறது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வேலையே இல்லை. இப்போ இப்போ நான் டைரெக்டாக இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் எனிவே உங்களால் பண்ண முடியுமா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் டைரெக்டாக போய் இங்கே இன்னர் அப்படின்னு கால் பண்ணேன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கால் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ஃபங்க்ஷன் இவன் தான் மெயின் ஃபங்க்ஷன், இவனுக்குள்ளே தான் இவன் இருக்கான். ஸோ இவனை நான் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இவங்களை வந்து நான் அவுட்புட்டாக வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அதை நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்னு ஒரு வேல்யூ வச்சு இன்னர் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் மட்டும் அது கொடுத்துற போகுது. ஸோ எக்ஸுக்கு இங்கே ஆல்ரெடி வேல்யூ ஹோல்ட் ஆயிருக்கு. ஒய்க்கு மட்டும் நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும். அது இந்த ஃபங்க்ஷனை வாங்கி ரிட்டர்ன் வேல்யூ இன்னர் ஃபங்க்ஷனோட அட்ரஸை மட்டும் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த அட்ரஸில் நான் என்ன எனக்கு தேவையோ அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எதுக்கு எழுதிருக்கீங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணுன்றதுக்காக. அடுத்த நம்பரை நான் என்ன கொடுக்கணுன்றத இங்கே நான் கொடுத்துட்டு ரிசல்ட்டாக வாங்கிட்டுனா அது எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷனை பண்ண போகுது. எனி டவுட்? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேல்யூஸை ரேப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்றோம் மேம். வேல்யூஸ்லாம் எதுவுமே ரேப் இல்ல பண்ணலாம். நீங்க இந்த எக்ஸ் ஒய் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்புட்ல வாங்கிட்டு எக்ஸ் ஒய் ரெண்டுமே நம்ம கொடுக்கல. அதான் சொல்றேன், எக்ஸ் ஒய் ரெண்டுமே கொடுக்க முடியாது. கரெக்டா? எப்படி கொடுக்க முடியும்? கரெக்ட், கொடுக்க முடியாது. நீங்க ஃபங்க்ஷன்ல தான் இப்போ அந்த வேல்யூஸ் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு இப்படி நான் போடும்போது ஒரு எரர் அடிச்சது. என்ன சொல்லுதுன்னா இன்னர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பொசிஷன் ஆர்குமெண்ட் ஒன்று தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ல அடிக்குது. அப்படி சரி ஓகே, எனக்கு ஒரு பொசிஷன் வேல்யூ கேட்குறியே, ஏதாவது ஒரு வேல்யூவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா ராஜ்கமல் சொன்ன மாதிரி அப்பவும் அதால ஒன்றும் பண்ண முடியல. இன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள் அப்படின்னு வருது. ரீசன் என்ன? தேவைப்பட்டது ஆபரேஷன் முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து தான் வேல்யூஸே கொடுக்குறோம். வேல்யூஸே கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்படி பண்றேன். இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்ததுனால தான் எனக்கு பிரச்சனையோ அப்படி நீங்க நினைச்சாலும் அதுவும் கிடையாது. இதே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை என்னைக்குமே நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு அது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்குதோ அதை நீங்க வெளியில தான் பண்ண முடியும். ஈவன் இப்போ நான் இந்த இன்னர் எடுத்துட்டு இப்பவே நான் கொடுத்தாலும் இப்போ உங்களுக்கு சம்வாட் அது எரர் தான் அடிக்குது. என்ன சொல்ல போகுது, இந்த டைம் அவர் சொன்ன எரர் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு வேல்யூ கொடு அப்படின்னு அது கேட்குது. ஸோ கேட்ட மாதிரி நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா எரர் இஸ் கான். கரெக்டா? ஒரு ஆல் டுகெதர் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது டைரக்ட் எக்ஸிக்யூஷனா இருந்துச்சுன்னா அது வேலையை பார்த்துட்டு போயிடும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷனோட இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ இல்லை இந்த ஃபங்க்ஷன்ல வாங்குற ஆர்கியூமெண்ட்டை வச்சு நான் இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸை வாங்கிட்டு அதோட ஆப்ரேஷனை நீங்க வெளியில தான் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு இல்லை நீங்கள் இன்னொரு அகைன் இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் வீட்டில் நீங்கள் தான் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வெளியில் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை வாங்கி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இங்கே கால் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்றதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஓகே, அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு டாஸ்காக எடுத்துக்கோங்க. என்ன நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதோட அவுட்புட் ஆல்ரெடி அதை ஆட் பண்ணி இதே ஒன்று கொடுத்துருது. 2 நம்பரை நீங்கள் கொடுத்தா ஆட் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்துருது.
இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்க வச்சிருக்கீங்க. ஆட வந்து ஆட் பண்ண நம்பர ஷோ பண்ணுன்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். என்னென்ன நம்பர்லாம் வாங்குறீங்களோ அத ஷோ பண்ணுன்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க இந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் வருதோ அத நீங்க ஷோ பண்ணா போதும். இந்த ஆடோட ஆட் ஃபங்க்ஷனோட. ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க இந்த மேல இருக்கிற ஃபங்க்ஷனை ரிலேட் பண்ணி ஏதாவது இன்புட் வாங்கணும்னா அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆன ஒரு ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷனை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இது வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க். அதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு இதில் வச்சு இதில் ஆப்ரேஷன் பண்ணுறவா டிஃபிகல்ட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிள் விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இல்ல இந்த மேம், இப்ப நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கிறது அதான் ஆக்சுவலா ஆட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை தான் வெளியே இது உள்ளதான் ஆடே பண்ணுது. நான் என்ன சொல்றேன்னா வெளியே ஆட் ஆட் பண்ணி பண்ண உள்ள இந்த இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இப்போ வெளியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு லைக் இந்த இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே. இது வந்து நான் ஆட்னு ஃபங்க்ஷன் நேம் மாத்திக்கிறேன். ஆட்னு ஃபங்க்ஷன் நேம் மாத்திட்டு இங்க ரெண்டுமே பாஸ் பண்ற மாதிரி எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாஸ் பண்றீங்க. ரிட்டர்ன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ நான் இந்த ஆட் அப்படின்றத கால் பண்றேன் அப்படின்னா இந்த ஆடுக்கு 2 பேராமீட்டர் அது கேட்குதா? ஸோ ஒரு 2 + 1 கொடுத்துட்டு நான் கால் பண்ணுறேன் 3. இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி வெளில தான் இருக்கு. இந்த இந்த ஆப்ரேஷனே நீங்கள் வெளில பண்ணிட்டீங்க. இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் எங்கேயாவது பாஸ் பண்ணணும். மேபி கால்குலேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்து எடுத்துட்டு நான் கலெக்டர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு ரைட் த கோட். ஓகே. இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள மீன்ஸ் கால்க் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் வெளியில் வச்சு வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆட் ஃபங்க்ஷன் வேறு ஏதாவது 2-3 ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறது எக்ஸாம்பிளாக பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்களாம். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ண நெக்ஸ்டட் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஓகே. இங்கே டெக்கரேட்டர் என்ன மேம் பண்ணுது? டெக்கரேட்டர்னு நான் ஒன்று கூட பார்க்கலையே அப்படின்னா இது டெக்கரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இட்ஸ் நாட் ரியல் டெக்கரேட்டர். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது என்னன்னா டெக்கரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், பேக்எண்டில் என்ன பண்ணும். சும்மா டெக்கரேட்டரை அட்டு கீவேர்டு கொடுத்தோம்னா டெக்கரேட்டர்னு கொடுத்தனா அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதை நம்ம இன்டெப்த்தாக பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. கரெக்டாக கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்க்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருக்குது இல்லையா? இந்த ரியல் வேர்ல்டில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் போட்டால் மட்டுமே தான் முடியும். ஓகே. சேம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். 2 நம்பரை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. கால்குலேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு ஃபங்க்ஷனையே நான் வந்து ஒரு இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கொடுத்தா போதும். ஸோ கால்குலேட்க்கு என்ன பண்ணுறேன்? ஆடுன்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கான தேவையான 2 இன்புட்டை நான் இங்கே கொடுக்குறேன். காட் இட்? என்ன நடக்குதுன்னு புரியுதுல்ல? நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர். இது ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க இன்புட்டா. ஓகே. சேம் எக்ஸாம்பிள் நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நேம் அப்படின்றது ஒரு நேம் அப்படின்ற ஒரு இன்புட்டை பாஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஹலோ ஃபங்க்ஷனுக்கு ஓகே அகெயின் ஹலோ ஃபங்க்ஷன் வந்து ஹலோ யார் நேமோ இங்கே என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அவங்க பேரை வந்து இதை பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஆனால் இந்த ஹலோ ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணலை. ஏன் பண்ணலைன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். அது உள்ளே நடக்கிற ஆப்ரேஷன், ஆடு, சப்ட்ராக்ஷன், எனி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே நான் இங்கே வந்து ஹலோ அப்படின்றத ஃபுல்லாக கால் பண்ணக்கூடாது. எனக்கு தேவை அந்த ஃபங்க்ஷன் எங்கே ரிசைட் ஆயிருக்குன்றது அட்ரஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும்.
இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி இதுக்கு தேவையான இன்புட்டை கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது கொடுப்போம். ஒரு ஒரு குட் நேம் மெஸ்ஸி. ஓகே, how many of you are Messi fans? I don't know, but மெஸ்ஸி. ஓகே, கொடுத்துட்டு கிரேட் அப்படின்றத நான் திருப்பி இங்கே தான் கால் பண்ணுறேன். ஸோ ஹலோ மெஸ்ஸி. கரெக்ட்? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? இதுவே இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை விட்டுறேன். ஓகே, இது நான் வந்து ஒரு வேரியபிளா வாங்கணும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, ஒன் செகண்ட். In this way. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் கால் பண்ணாலுமே எனக்கு இது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. மேம் எனக்கு ஒரு doubt. ம், இப்ப கிரீட்ன்ற வேல்யூ கிடையாது ஃபங்க்ஷன் ஏன் அது புரியல. கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஓகே, அப்ப அது எரர் பேஸ் பண்ணுவோமா? அது ப்ரீவியஸ் மெமரியிலேருந்து எடுத்து ரன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். I should not work in this way. But, ஏதாவது இந்த சார்மில் போட்டு ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இது ப்ரீவியஸ் மெமரியிலேருந்து ரன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் கிரீட்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிவிட்டு கால் பண்ணால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் இந்த இடத்துல ஆல்ரெடி அது கிரீட்னு இருக்கிறதுனால அது ப்ரீவியஸ் மெமரியை ஹோல்ட் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரீட்ன்றது we have removed it, but still let's not. ஏன் மட்டும் let me change. ஏதாவது அது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரீவியஸில் எங்கேயாவது இருந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி மேபி இந்த இதில் நான் கீழே எங்கேயாவது கிரீட் கொடுத்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலுமே அது அந்த ஃபங்க்ஷனை மேபி அதை எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணும்போது சேம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்களோட புது நோட் புக்கில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். கிரீட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷுட் த்ரோ எரர். பட் அட் த சேம் டைம் என்னோட நோட் புக்கில் டிஃப்ரெண்ட் நோட் புக்கில் நான் வந்துட்டு எங்கேயாவது இந்த கிரீட் அப்படின்றத நான் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருப்பேன். அது ஒரு காரணத்தினால அது வந்து அந்த கிரீட்டே எடுத்துக்குது. அந்த கிரீட்லேயும் சேம் இதை மாதிரி ரிட்டர்ன் ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் மட்டும் பண்ணு அப்படின்னா அது அதுதான் எடுத்துகிட்டு வரும். ஓகே, இஸ் த ரீசன். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெக்கரேட்டர் அப்படின்றது என்ன ஒர்க் ஆக போகுதுன்னு தெரிய போகுது. ஓகே, நான் நிறைய உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறதுக்கான காரணம் அந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அடாப்ட் ஆகணும். டெக்கரேட்டர்னா என்ன ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெக்கரேட்டர் அப்படின்றது என்னன்னா கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுறதுக்குன்ற மாதிரியான ரியல் எக்ஸாம்பிள். பட் இந்த பைத்தானில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்ப்பா, எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்து ஆட் பண்ணி எனக்கு கொஞ்சம் மோர் டெக்கரேட்டிவ் வேவாக தெரியணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெக்கரேட்டர்ஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனோட தான் நான் இந்த என்னோட ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலே அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எதர் இட்ஸ் கோயிங் டு பி நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறீங்க. சேம் திங் இப்போ வந்து மேக் பிரிட்டி என்னை வந்து கொஞ்சம் அழகாக்கி காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இன்னர் ஃபங்க்ஷனில் என்னென்னா நான் ஐ காட் டெக்கரேட்டட். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் பண்ணும்போது உள்ளே வந்து ஐ காட் டெக்கரேட்டட். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ டெக்கரேட் பண்ண போகுது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா
எஸ், இப்போ இங்கே மேக் பிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ எம் ஆர்டினரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஐ எம் ஆர்டினரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை, ஆர்டினரினா நான் எதுவுமே இப்போதைக்கு டெக்கரேட் ஆகாமல் இருக்கேன், ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் என்னன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த மேக் பிரிட்டி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதோட இன்னரோட ஃபங்க்ஷனோட அட்ரஸை மட்டும் வாங்கிட்டு, அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஐ எம் டெக்கரேட்டர், ஐ எம் ஆர்டினரி. ஓகே, இந்த டெக்கரேட்டருக்குள்ள மீன்ஸ் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணி இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? மேக் பிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. ஆர்டினரின்றதை வந்து இந்த மேக் பிரிட்டிக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் ஆர்டினரியான ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நான் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக மாற்றணும், இன்னொரு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கே இந்த ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷனை வச்சு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு வரதும் இல்லாமல், உங்களோட ஆர்டினரியாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். காட் இட்? நான் கால் பண்ணது என்னவோ மேக் பிரிட்டி தான். ஐ எம் ஆர்டினரின்னு இங்கே நான் உங்களுக்கு வந்து ஐ எம் ஆர்டினரி அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, மேக் பிரிட்டி என்ன ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆர்டினரி மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஆர்டினரி ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்து இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் என்ன ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதோ அதையும் அந்த ஃபங்க்ஷன் மேலே போட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷனை ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஓகே, இப்போது ரியல் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு கிஃப்ட் ஏதோ ஒரு சம் எக்ஸ் ஆர் ஒய் ஒரு பொருள் வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி சம்படி மேபி ராஜ்கமல் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. முத்து ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு, கிஃப்ட் கொடுக்குற பாக்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அந்த கிஃப்ட் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு உள்ளே இருக்கிற பொருள் என்ன ஒன்று தான், நீங்கள் என்ன வேணாலும் குட்டியாக வச்சுருந்துக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்கீங்க, இதை கொண்டு போய் அப்படியே கொடுத்தீங்கன்னா இட் ஒன்ட் பி இன் அ குட் வே இல்லையா? ஸோ அவங்க வச்சுருக்க ஒரு பாக்ஸில் எடுத்து அதை உள்ளே வச்சு இந்தாங்க அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. சேம் திங், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஃபங்க்ஷன், அது யார் எழுதின ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம், டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் அவங்க ஆல்ரெடி யார் எழுதி வச்சுருந்தா கூட அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்கள் ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் ஃபங்க்ஷனை வந்து ஒரு மோர் என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ டெக்கரேட்டர். ஓகே, புரியுதா என்ன பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒன்று தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை வச்சு பார்த்தோம். எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ வரைக்கும் டெக்கரேட்டர் பார்த்துட்டோமா அப்படின்னா இல்லை. அகெயின் இப்போ வரைக்கும் டெக்கரேட்டர் அப்படின்றத டெக்கரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்ற கான்செப்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். டெக்கரேட்டர் இன் பைத்தான் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, ஸோ என்ன மேம் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுத சொல்கிறீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தடவை நான் இப்படி போய் எழுதிட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்காக தான் பைத்தான் கைஸ் வந்து ஒரு சிம்பிள் வே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இன்புட்டாக பாஸ் பண்ணணும். அது உங்கள் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தா போதும். ஸோ
இந்த மேக் பிரிட்டி அப்படின்றத நீங்கள் டெக்கரேட்டராக யூஸ் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும், உங்களோட ஃபங்க்ஷனை வந்து ஒரு மோர் என்ஹான்ஸ்டு வேலை பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா போதும். அந்த நேமை நீங்கள் கால் பண்ணுற பட்சத்தில் it will execute. This is the keyword. Basically, this is the keyword. Okay. ஒரு டெக்கரேட்டரை நீங்கள் கால் பண்ணணும்னா இட்ஸ் வெரி ஈஸி இன் பைத்தான். ஓகே, இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா அது உள்ள எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ நீங்கள் கொண்டு வந்து இந்த மேக் யாரோ ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, மேக் பிரிட்டின்றது ஒரு சிம்பிள் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இட்ஸ் அ டெக்கரேட்டட் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ உங்களோட ஜாப் இட்ஸ் வெரி சிம்பிள். சிம்பிள் கொடுத்துட்டு இந்த மேக் பிரிட்டி கொண்டு வந்து இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்டினரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டைரெக்டாக ஐ காட் டெக்கரேட்டட் ஐ எம் ஆர்டினரி அப்படின்றது வரப்போகுது. நீங்கள் முன்னாடி இங்கே பண்ண மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்து இதை இன்னர் மட்டும் கால் பண்ண போகுது, திருப்பி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கான ஒரு இன்புட்டு நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம பண்ண மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வேல்யூ வாங்கி அந்த ரிட்டர்ன் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபீட் பண்ணி இவ்வளோ பண்ணாமல் இது உங்களோட டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா @டெக்கரேட்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஒர்க். ஓகே, பட் ஆனால் நம்ம எதுக்கு இவ்வளோ இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா விஷயம் @rate of ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஆல்ரெடி கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டே ஒரு ஃபங்க்ஷனாக தான் கொடுக்கணும், கொடுத்து இதோட அவுட்புட் வந்துச்சுன்னா அது டெக்கரேட்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு லேர்னிங் கிடையாது. அது என்னன்னா இதுனா இது இப்படி தான் ஒர்க் ஆகும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கிறது இட்ஸ் நாட் 100% லேர்னிங். ஏன் அப்படி ஒர்க் ஆகுது? இந்த யாராவது உங்ககிட்ட ஒரு டெக்கரேட்டர் இந்த மாதிரி @rate of அப்படின்னு ஒரு டெக்கரேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். போயிட்டு இந்த மேக் பிரிட்டி அப்படின்றது உள்ள என்ன பண்ணுது? ஓகே, மேக் பிரிட்டின்றது ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன், அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனே இன்புட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கலாம். இன் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் என்ன சினாரியோ வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கும்போது இது எழுதியிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் என் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆகும், அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஏன் இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டோட ரிட்டர்ன் பண்ணல, எதுக்கு அட்ரஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் பைத்தான் கற்றுக்க முடியும். பட் ரியல் வேர்ல்டு தான் நீங்கள் வந்து ஒரு மேக் பிரிட்டி அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதினாலும் இந்த ஃபங்க்ஷனை அதை கால் பண்ணி அதுக்கான வேலையை பண்ணி கொடுக்க போகுது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அகெயின் மோர் அட்வான்ஸ்டாக ஒரு எழுதியிருக்கோம். A/B ஆட் பண்ண மாதிரி ஒரு டிவிசிபிள் போட்டிருக்கேங்க. ஓகே, இப்போ ஒரு நம்பரை எந்த நம்பரால் 0வால் டிவைட் பண்ணால் அது வந்து நாட் பாசிபிள் இல்லையா? எந்த நம்பரையும் 0வால் டிவைட் பண்ண முடியாது. கரெக்டா? இது வந்து உங்களுக்கு நோன் எரர், தெரிஞ்ச எரர் தான். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 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 குரூப் என்டையர் குரூப் சேர்ந்து ஒரு கால்குலேட்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வைக்கிறாங்க. ஓகே, ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னரில் A,B. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட் என்னவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, AB அப்படின்ற இன்புட் கொடுக்குறீங்க. இப்போ உங்களோட பியோட வேல்யூ நீங்கள் கொடுக்குற அந்த பியோட வேல்யூங்க நான் 0ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன்ல, எப்போல்லாம் அந்த பியோட வேல்யூ 0வாக இருக்குதோ ஈக்குவல் 0 ஒரு கண்டிஷன் எழுதியிருக்காங்க, இப்படி கொடுத்தனா என்னால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனில் எழுதி அவங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அகெயின் இந்த இன்னராக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷனாக கால் பண்ணாமல் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வாங்கி இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவிசிபிள் ஓட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு இந்த டெக்கரேட்டராக கால் பண்ணிக்கிட்டா போதும். @rate of ஸ்மார்ட் டிவைஸ் இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பரை வந்து 0வால் டிவைட் பண்ண முடியாதுன்றது கொடுத்துரு,
வேலிடான நம்பராக இருந்தால் அதை அவங்க எடுத்துக்க சொல்லின்ற. இதுக்கு தேவையான ஒரே ஒரு இன்புட் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களோட ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஃபங்க்ஷன் அகெயின் கொண்டு வந்து நான் இஷ்டத்துக்கு வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணு, 2 பூலியனை பாஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஃபங்க்ஷன் ஆப்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எனக்கு தெரியும் என்னோட ஃபங்க்ஷனுக்கும் 2 இன்புட் தான் போகுது, என்னோடது டிவைட் பண்ண போகுது. பட் டிவைட் பண்ணும்போது 0 வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிறத வச்சு ஹேண்டில் பண்ணிக்கோப்பா அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனோட நேமு @ கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துரும் 2/5 போடுறோம். ஸோ அது என்ன பண்ணுது, 2/5 அப்படின்றது எஸ் இந்த ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்றத நீங்கள் கால் பண்ண உடனே அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் ஃபங்க்ஷனுக்கு தேவையானது உங்கள் ஃபங்க்ஷனை கொண்டு வந்து அதுக்குள்ளே இன்புட்டாக கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்குது. எஸ் ஐம் கோயிங் டு டிவைட் இந்த A/B அப்படின்றத கொடுத்துட்டு என்ன டிவிசிபிள் ஆன்சரோ அதை உங்களுக்கு கொடுத்துற போது ரிட்டர்ன் பண்ணுது. இல்லை இப்போ நான் இங்கே வந்து 0 போடுறேன் அப்படின்னா சேம் திங். இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இது ஆல்ரெடி யாரும் எழுதி இருக்கு, இல்லை நீங்கள் எழுத போகிறீங்க, இல்லை நீங்கள் மற்றவங்களுக்காக எழுதுறீங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். யார் வந்து டிவைட் பண்ணாலுமே சம்திங் காமன். இந்த மாதிரி காமனாக ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு காமனான ஒரு யூட்டிலிட்டி, காமன் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் கொடுங்க, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுன்றதை நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன்னு நீங்கள் அழகாக கொடுத்துடலாம். காட் இட்? ஓகே. ஓகே. செகண்ட் சேம் திங். இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம், ஸ்டார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஜஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் எனக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதுவுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை இன்புட் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த ஸ்டார் ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்டார் கீவேர்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். எஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எத்தனை இன்புட் வருதுன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போகிறீங்க, இதுக்கு எந்த இன்புட் வருதுன்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். ஒரு யூசர் 3 இன்புட் கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஒரு சிம்பிள் எழுதுகிற மாதிரியான ஃபங்க்ஷன். அகெயின் எல்லாமே நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்றதுக்காக. நான் சும்மா எடுத்தேன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்ற கான்செப்ட் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் யுவர் டெக்கரேட்டர். அகெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி எழுதி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அடுத்தது பர்சன்டேஜ் சிம்பிள் போடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். கரெக்டாக? இப்போது பிரிண்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வெளியில் எழுதிட்டு இந்த 2 டெக்கரேட்டரையும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸ்டார் அப்படின்ற ஒரு டெக்கரேட்டர், % அப்படின்ற ஒரு டெக்கரேட்டர். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிரிண்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோ அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா சி உங்களோட ஃபங்க்ஷன் இதுதான். ஓகே. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே நீங்கள் ஸ்டார் அண்ட் % கால் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஸ்டார்க்குள்ளே உங்களோட ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது போக போகுது. ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு 15 டைம்ஸ் அந்த ஸ்டாரை அடிச்சுட்டு திருப்பி அது என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஃபங்க்ஷன் என்ன நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களோ அதை கால் பண்ணி எண்ட் பண்ணிக்குது. கரெக்ட். திருப்பி உங்களோட % என்ன
என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? பர்சன்டேஜ் சிம்பிள் அடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அது பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே. ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் அகெயின் இது வந்து எதுவுமே கேல்குலேஷன்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இன்கேஸ் நம்ம நடத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுதுன்றத நாளைக்கு ஐ மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் யாராவது ஒருத்தவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஈவன் ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் அ வெரி ஹை லெவல். நம்ம அனடேட் பண்ணி காட்டுவோம் இல்லையா, இது இங்கே போகுது, இது இங்கே வருது, இது இங்கே பண்ணுது அப்படின்றத நீங்கள் எனி ஒன் பண்ணாலுமே ஐ வில் பி ஹாப்பி. ஓகே. இட்ஸ் லைக் டீபக்கிங். கரெக்ட். இப்போ இந்த அட் ஸ்டார் அட் பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஹலோ கால் பண்ணுறேன், என்ன பண்ணுது இது அப்படின்னு நம்ம காட்டுறோம்ல, இது ஃபங்க்ஷனுக்கு வரும், இது இப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனிபடி கேன் டூ இட்னா ஐ எம் ஹாப்பி. நம்ம இது ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ வந்து இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 2 இது கொடுத்துருக்கோம்ல, இட்ஸ் பிரிண்ட் தானேப்பா, எதுவும் பண்ண இன்னர் ஃபங்க்ஷனுக்கு தட்ஸ் வாட் யூ நீட் டு எக்ஸ்பிளைன். நீங்க டவுட்டா கேட்கறது தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஐ வில் ட்ரை. ஏன்னா ஐயா பிகாஸ் இங்க வந்து நம்ம என்னன்னா பெரிய ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணல. கரெக்டா? சும்மா எனக்கு ஸ்டார் ஒரு 15 தடவை போடு, ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சன்டேஜ் 15 தடவை போடு அப்படின்ற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம பெருசா எதுவும் பண்ணல. ஆனா ஃப்ளோ என்ன நடக்குது, ஏன் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் பண்ணிருக்கு, அடுத்து பர்சன்டேஜ் பண்ணிருக்கு, அடுத்து ஹலோ வந்திருக்கு, அடுத்து பர்சன்டேஜ், அடுத்து ஸ்டார், இது என்ன பண்ணுது அப்படின்றது நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா முன்னாடி நிறைய பார்த்துட்டோம். கரெக்டா? இதை அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அகெயின் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸோடதும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் புரியும். ஓகே. யாராவது புரியுது. பட் அதான் எனக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் அது மட்டும் தான். மற்றபடி எஸ் ஏன் ஸ்டார் வந்திருக்கு, பர்சன்டேஜ் வந்திருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி அதை வச்சு நான் அடுத்த கிளாஸ்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் டவுட்டுக்காக கேட்டுக்கிறேன். சி இது உங்களுக்கு ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ நம்ம உங்க டவுட் கிளியர் பண்றோம் அப்படின்னா வித் நோ ஆப்ஷன் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இட்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபைனல் ஆன்சர்ன்றது வந்துடும். உங்களுக்கு இந்த டவுட் வர்றது தான் உங்களோட லேர்னிங்கோட ஒரு செகண்ட் ஸ்டெப். இப்போ நீங்க இந்த டவுட்டுக்காக ஒரு 10 சைட் பார்ப்பீங்க, ஒரு 10 விஷயம் பார்ப்பீங்க. அதுல நீங்க ஒரு 7 விஷயம் உங்களுக்கு மறக்கவே மறக்காத மாதிரி கத்துப்பீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் only 2 minutes. ஒரு அனடேட்டர் எடுத்து இது இப்படி போகுது இப்படி போகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 minutes ஆகும். பட் தட்ஸ் நாட் அ லேர்னிங். கரெக்டா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் பிரிண்ட் பண்ணது. ஓகே. நெக்ஸ்ட் செஷனில் நீங்கள் பண்ணும்போது அதே டைம் எடுத்து என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எல்லாம் டெக்கரேட்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு, டெக்கரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் பார்த்தாச்சு, ஏன் எதை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஒரு ரியல் டைம் சின்ன இருக்குது எல்லா இடத்துலையும். இதுவுமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். ஓகே. ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்து நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வேறு எங்கெங்கெல்லாம் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் மொத்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாரு, கமல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்க, ப்ளஸ் யோகேஸ்வரன் அப்படின்னு எனிபடி நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு கால்குலேட்டரோ இல்லை ஓகே ஒரு டேட்டாவை வந்து யூடியூப்ல இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி கொடுக்கணும். ஒரு சேனல்லையும் என்னென்ன வியூஸ் போயிருக்குன்றதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத கூட எழுதி எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலை எழுதியிருப்பீங்க, அப்படியே ஒரு வேலை எழுதியிருப்பாங்க, எல்லாரும் ஒரு வேலை எழுதியிருப்பாங்க. பட் அவுட்புட் வந்து வந்துடும். ஓகே. யார் எப்படி எழுதினாலும் ப்ரோக்ராம் லாங்குவேஜில் எல்லாரும் எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் அவுட்புட் வந்து வந்துடும். ஆப்டிமைஸ்டாக யார் எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த ஃபங்க்ஷனை அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க அப்படின்னு.
ஓகே. அதுக்காக நான் என்ன பண்ணி வச்சிருப்பேன்னா, ஒரு டைமர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருப்பேன். அதுக்கு நான் இன்புட்டா வேற எதுவுமே நான் குடுக்க வேணாம். நீங்க எழுதுற ஃபங்க்ஷன குடுத்தா போதும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷன் நீங்க பார்த்தா புரியும். ஒரு டைமர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு, ராப்பர் அப்படின்றது தான் நார்மலா டெக்னிக்கலா யூஸ் பண்ற வேர்ட். ஒரு ராப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொன்னா, இட்ஸ் மோர் கம்ஃபர்டபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ராப்பர் அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்றேன்னா, எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் டைம். ஸ்டார்ட் அதாவது டைம்ன்றது ஒரு மாடியூல் இன் பைத்தான். அது என்ன உங்க சிஸ்டம் டைம் அது கேப்சர் பண்ணிக்கும். ஓகே. டைம் அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டார்ட் டைம் எடுத்துக்கும். இது நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணிக்கிறேங்க. மேபி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முத்து எழுதுன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. முத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காரு. ஓகே. M1 போட்டுக்கிறேன் சாரி. ஓகே. அண்ட் கமல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காரு. P1 அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காரு. தென் யோகேஸ்வர் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்றத பற்றிலாம் நோ நாட் கோயிங் டு கேர் பிகாஸ் யூ ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி மேம் எனக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு நீங்கள் கேட்ட அவுட்புட் எனக்கு வந்துருச்சு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க. உள்ள நீங்கள் 10 லைன் எழுதிருப்பீங்க, ஒருத்தவங்க 14 லைன், ஒருத்தவங்க 4 லைன்லேயே கோட் முடிச்சிருப்பாங்க. அகெயின் அதுவும் எனக்கு தேவையில்ல. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா உங்களோட ஃபங்க்ஷனோட கொண்டு வந்து இங்கே பாஸ் பண்ணிப்பேன். டைம் எடுத்துட்டு என்னோட சிஸ்டம் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் உங்கள் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ண போகுது. திருப்பி நான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் டைம்லேருந்து இப்போ என்ன டைம் இருக்கோ அதை மைனஸ் பண்ணி எனக்கு ஒரு டோட்டல் டைம் கொடுத்துருன்னு நான் சொல்ல போகிறேன். புரியுதுல்ல? இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு உங்கள் ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு 10 மணின்னு இருக்க போகுது. உங்களோட ஃபங்க்ஷன் இங்கே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸிக்யூட் ஆகி இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் ஆயிட்டு சாரி எஸ் சாரி அபவுட் இட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷன். ஓகே. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10:10 அப்போ முடியுது அப்படின்னா அடுத்த டைம் 10:10 இருக்க போகுது இல்லையா? ஸோ 10:10 மைனஸ் 10. ஓகே. ஸ்டார்ட் டைம் என்ன இருக்கோ அடுத்த என் டைம் என்ன வாங்கி அது முடிக்குதோ அதான் என்னோட டோட்டல் டைம். ஸோ ஒரு 10 minutes எடுத்துருக்குது. ஓகே. இதை நான் வந்து ஒரு ராப்பராக எழுதி வச்சுட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஃபங்க்ஷன் நீங்கள் என்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது எந்த டைமில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுச்சுன்றது கொடுக்க போகுது. ஓகே. இந்த டைமர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மீன்ஸ் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். இப்போ ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இதுக்கு மேலே நான் அந்த டைமரை கால் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் என்ன டைம் எடுத்துச்சுன்றது அது எனக்கு பாஸ் பண்ணிடும். ஆல்ரெடி டெஸ்ட் மெத்தட் எங்கேயோ நம்ம எழுதிருக்கோம்னு நினைக்கிறேன்.
மேம் ஆக்சுவலா அதுலயே கொடுத்தா தானே எடுக்கும். நீங்க அடுத்த ப்ரோக்ராம்ல கொடுத்தா இல்லை அது பிரச்சனை இல்லை. இந்த டைமை வந்து இம்போர்ட் ஆகாம இருக்கு. இந்த டைம் அப்படின்ற ஒரு function. அதான் சைட்லயே காட்டுது பாருங்க, 0 செகண்ட் காட்டுது. ஸோ வேல்யூ இல்லாதனால அது காட்டுது. Hmm. Now there is one. Name time is not visible. இல்லை ஆக்சுவலாக டெஸ்ட்ன்றது ஆல்ரெடி நான் கால் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால அது கன்ஃபியூஸ் ஆகும். தட்ஸ் த ரீசன். எனி அதர் ப்ராப்ளம்? ஸோ அந்த டெஸ்ட் 2 அப்படின்றதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 மினிட்ஸ் சாரி 5 செகண்ட் வந்து ஸ்லீப். 5 செகண்ட்ஸ்க்கு எதுவும் பண்ணாதன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 10 செகண்ட் போட்டுக்கிறேன். ஒரு ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அது எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இது நான் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் இட் வில் நாட் டூ நத்திங். ஆனால் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அது டோட்டல் டைம் டேக்கன் என்ன அப்படின்றத எனக்கு கொடுக்க போகுது. ஆல்ரெடி 10 செகண்ட் நானே கொடுத்த ஸ்லீப் டைம். இந்த 00 பாயிண்ட் இந்த மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து பைத்தான் இன்டர்பிரட் அந்த கம்பைலர் எடுத்துக்கிட்ட டைம். ஓகே, காட் இட். இங்கே ஆல்ரெடி நான் அந்த டைமர் மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே நான் கால் பண்ணல. த சேம் டைம் இந்த டெஸ்ட் அப்படின்றத நான் இப்போ சேம் இது வந்து 0.14 செகண்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை எடுத்துட்டு சேம் அந்த டெஸ்ட் மெத்தடை நான் கால் பண்ணேன். ப்ராப்ளம் என்னென்னா, ஆல்ரெடி நம்மளோட இன்டர்பிரட்டில் நிறைய இடத்துல டெஸ்ட் மேலெல்லாம் எழுதிருக்கோம் இல்லையா, அது அந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணிட்டுருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக இனிஷியேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது அது அந்த இந்த டெஸ்ட்டில் நான் ஒன்றுமே பாஸ் பண்ணல. ஜஸ்ட் 0 ஒரு ரேஞ்ச் இவ்வளோ ஒரு நம்பர்ஸ் வந்து எனக்கு அசைன் பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டு சும்மா ஒரு பாஸ் கமெண்ட் எழுதிட்டேன், அவ்வளோதான். இதை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத வந்து ஜஸ்ட் இந்த அட் தி ரேட் ஆஃப் டைமர்னு கொடுத்ததுனால இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை எப்போல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறேனோ அப்போ அதுக்கான டைம் வந்து அது எவ்வளோ எடுத்துச்சுன்றதை கொடுக்கும். இப்போ நான் ஜஸ்ட் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லூப்பில் இந்த நம்பர் அது தேவையானதை அசைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு நம்பர் அலோகேட் பண்ணோம். n-1 கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ திங்க் இட்ஸ் டேக் லாட் ஆஃப் டைம். நம்ம நிறைய நம்பர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. let it execute. at the same time உங்களுக்கு புரியுது இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு டைமர்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுதிட்டேன். ஓகே, இந்த ரப்பர் கிளாஸ் எழுதியிருக்கேன். இது நான் எந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்து பாஸ் பண்ணாலுமே, அதாவது இந்த கொண்டு வந்து நான் எழுத போகிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க, 3 பேர் 3 ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கோடை எடுத்து நான் இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டைமர் அப்படின்றத கொடுத்துட்டுனா இதை கால் பண்ணிட்டுனா போதும். அட் த ரேட் ஆஃப் டைமர் அப்படின்ற ஒரு டெக்கரேட்டர் கால் பண்ணிட்டேன்னா அதுக்கான டைம் என்னென்ன எடுத்துச்சோ ஒருத்தவங்களோட ப்ரோக்ராமுக்கு எனக்கு அது வந்து கொடுத்துட போதும். கரெக்டாக ரொம்ப பெரிய நம்பர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டேக்கிங் அ லாங்கர் டைம். ஸோ ஒரு நமக்கு பார்க்கலாம் கரெக்டாக அது என்ன மினிட்ஸ் அந்த செகண்டில் காட்டுது அப்படின்றது. அகெயின் நம்ம உள்ள எந்த ஆப்ரேஷனுமே பண்ணல. கரெக்டா இந்த ஃபாரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு லூப் இனிஷியேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சோட இந்த நம்பரை போய் கொடுத்துட்டு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு திங் அது என்ன பண்ணணும், எத்தனை நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை நம்பருக்கு அதை வந்து ஒரு இண்டெக்ஸோட ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடும்.
ஓகே, அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் டேக்கிங் திஸ் மச் டைம். அகெயின் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ரீவேர் இல்லையா, கூகுளோட ஒரு க்ளவுடில் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் டேக் சம் டைம். இனிமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்கு. நீ ரெடியூஸ் சம்திங் எவ்வளோ இவ்வளோ டைம் எடுத்துக்குது அது எக்ஸிக்யூட் ஆகும். Let us try the way. Test போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய நம்பராக போட்டால் நிறைய டைம் எடுத்துக்கோன்னு பார்த்தேன். ரொம்ப டைம் எடுத்துக்குது அதுக்கு. எஸ், cell is already running. So with no option, I need to restart. Okay. Okay. Disconnect. ஏன்னா இப்ப டைம் டாட் டைம்ன்றது உங்களுக்கு தெரியும், பட் இப்ப எனக்கு அது தெரியாது. அப்ப இத பத்தி நான் எங்க ஸ்டடி பண்றேன்? It's and all normal packages. டாக்குமெண்ட்ல போய் பார்த்து எல்லா லாங்குவேஜஸ்மே இருக்கும். டைம் ஓகே சிஸ்டம் ஓகே, டைம் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான் அந்த அதுக்கான அபிஷியல் பேஜஸ். எஸ், அதுக்கான அஃபிஷியல் பேஜஸ் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு டைம் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு எனக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் தரும்போது நீங்கள் போய் டைரெக்டாக அந்த டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். ஓகே, Kanimuri, எஸ். actually next session start ஆக போகுது. wrap up Let me, பண்ண- yes, give me 2 minutes, please. Okay. எஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் 1 2க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இந்த ரேப்பர் மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து நடந்துருக்கு. இன்கேஸ் நீங்கள் நம்பர் அதிகமாக you can identify how much time it is taking. Okay, think we are running out of time. So I hope decoratorsனா என்ன அதோட பேசிக் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். Go and have some hands on. Okay, நிறைய விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஷூர். எஸ், தேங்க்யூ ஆல். see you next session. Okay, தேங்க்யூ வெரி மச் மேம். thank you. Bye. Bye. Thank you.